ஹாப்பி மார்னிங் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே க்ளோஸ் ரிலேஷனில் மேரேஜ் ஃபங்க்ஷன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. டே 1 அப்படிங்கிற மாதிரி விருந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் எல்லாருமே கூடி அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாம் அசெம்பிள் ஆகி சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அது முடிச்சதையுமே விருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்ன மாதிரியான சீர் செய்வாங்க. இது பட்டினி சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மாமன் வீட்டிலேருந்து தான் இந்த சீர் செய்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த தாய்மாமன் முறையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க செய்வாங்களா இருக்கும். செஞ்சோறு, வெள்ளை சோறு இதெல்லாம் 3 டைம் தலையை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சடங்கு முடிஞ்சதையுமே திரும்பி 3 டைம் தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லாம் பண்ணி சடங்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பட்டினி சீர் விருந்து மெயினாக அம்மாச்சி, அப்பச்சி, அதுக்கப்புறம் தாய்மாமா இவங்க எடுத்து பண்ணுறதா தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணக்கூடிய பட்டினி சீர் விருந்து. இங்கே என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி தான் மாப்பிள்ளை வீட்டு சைடும் இதே ப்ராசஸ் பண்ணி மாப்பிள்ளையோட தாய்மாமா அந்த சீர் எடுத்து பண்ணி அந்த பட்டினி சீர் விருந்தை ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்காங்கல்ல, இந்த மாதிரி சுற்றணும், இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு அவங்க சைடில் இருந்து நமக்கு ஒரு சாரீ தருவாங்க. மாற்று துணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தராங்களோ அதை தான் நம்ம குளிச்சுட்டு கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா தாய்மாமா வீட்டு அத்தை, தாய்மாமா எல்லோரும் பொட்டு வச்சு சாமி கும்பிட்டு அவங்க எடுத்து கொடுத்துருக்குற தாய்மாமா வீட்டு சைட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குற புடவையை தருவாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்குமே சந்தனம், குங்குமம் இது எல்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு மெட்டி போட்டுடுவாங்க. எங்கள் சைடில் மெட்டி போட்டுடுறது அம்மாச்சி வீட்டு சைடு தான். அம்மாச்சி இருந்தாங்க அப்படின்னா அம்மாச்சியே மெட்டி போட்டுடுவாங்க. அப்போ ரிலேஷன்ஸ் எல்லாம் மாமா வீடு, அத்தை வீடு, ரிலேஷன் எல்லாருமே காசு வச்சு கொடுத்து காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவில் தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வச்சு எப்படியோ மேட்ச் பண்ணி கல்யாண ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் டே விருந்தை செம்ம சூப்பராக முடிச்சாச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்பையும் அப்படி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு ஓட்டிட்டு குட்டீஸ் எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நைட்டு 1 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு செம்ம ஃபன்னாக அந்த டே போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.